இவங்க சட்டசபையிலன்னு தெரியும். சோ இப்ப திரு விஜய் அவர்கள் இருக்காரு, தாவேக்காவுடைய அனைத்து எம்எல்ஏக்களும் அங்க இருக்காங்க. ஏதாவது சீண்டணும்னு நினைக்கிறாங்களா சார்? இதெல்லாம் கிடையாதுமா. இவர்களின் ஆபாச நடத்தை வெளியே தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள். விஜய் வயதில் இளையவராக இருக்கலாம், விஜயை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சுறா படத்தை 2 முறை பார்த்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட அவர் முதல்வர், இந்த மாநிலத்தின் முதல்வர், 8 கோடி மக்களின் முதல்வர். அவர் வந்து அனைவருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? எந்திரிச்சே ஒரு வணக்கத்தை. இவ்வளவுதானே. இதுதானே பண்பு. The respect is not for Mr. Vijay. The respect is for the honorable Chief Minister of Tamil Nadu. அவர் விஜய் வந்து வணக்கம் வைக்கிறாரு. அதுப்ப அப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா இது ஆபாசமான நடத்தையாக உங்களுக்கு தெரியவில்லையா? இந்த ஆபாசத்தை நாம் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நேரலை வேண்டாம் என்கிறார்கள். விஜய் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுன்றதுக்காக என்ன பண்றாரு? திருப்பி ஒரு ரவுண்டு போறாரு. இன்னொரு வணக்கம் வச்சுக்கோங்க, வாங்கிப்பா வாங்கிக்க. அப்போ உட்காந்துருக்காங்க. சோ அப்ப அவருக்கு தெரியுது, எனக்கு நீ திரும்ப வணக்க வைக்கலன்னா என்னுடைய தரம் தாழ்ந்துராது தம்பி, நீ தான் அம்பலப்படுவ அப்படின்னு. ஏன் மொக்க பண்றாருமா அவங்கள? அவரு லைவ் ஓடிட்டு இருக்குன்றது அவருக்கு தெரியாது. 6 மாசம் முன்னாடி வரைக்கும் கேமரா முன்னாடி நின்று இருந்தவர் தெரியாது அவருக்கு. உங்களுக்கு தான் தெரியாது. கேமரா இல்லைன்னு நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு பேசுறீங்க. அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன். அவர் வந்து திரைத்துறையில இருந்து வந்திருக்காரு, இவங்க தான் வந்து தாத்தா அப்பா அப்படின்னு தொடர்ந்து வந்து அரசியல்ல இருந்திருக்காங்க, எப்படி இவங்க அம்பலப்படுறாங்க அப்படின்னு. தொழிலுமா அது? இவ்வளவுன்றல இருந்து கேமரா முன்னாடி நின்று இருக்காருமா அவரு. அதுவும் லைவ்ன்றது தெரியுமா? பெர்ஃபார்ம் பண்றாருமா அவரு. நீங்க தான் இப்படி உட்காந்து மொக்க வாங்குறீங்க. இப்ப எடுத்து சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் வருகிறதா? நடுநிலையானவர்கள் கூட என்ன சொல்கிறாங்க? ஆமா எந்திரிச்சு ஒரு வணக்கம் வச்சா என்னப்பா இப்படி உட்காந்துருக்கானுங்க? பண்பில்லாதவர்கள்.